ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெங்காய பக்கடா பார்க்க போகிறோம். இப்போ வெங்காயத்தை உரித்து சீவிட்டுருக்கோம். பாருங்கள் எப்படி சீவணும்னு பார்த்துக்கலாம். நாங்கள் சிப்ஸு கட்டை வச்சுருக்கோம், அதனால் இது மாதிரி சீவிக்கிறோம். நீங்கள் கத்தி இருந்தால் சின்ன சின்ன ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெங்காய பக்கடா நம்ம பார்க்க போகிறோம். எப்படி செய்ய போகிறோன்னா அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு, மசாலா ஐட்டம் எல்லாம் போட போகிறோம். பாருங்கள் இதுக்கு வந்து 3 கிலோ வெங்காயம் நாங்கள் போட்டிருக்கோம். 50 கிராம் கறி மசாலா போடுறோம். உப்பு தேவையான அளவு உப்பு, நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நான் 3 கிலோ வெங்காயத்துக்கு உப்பு போடுறேன். தேவைப்பட்டால் சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இடித்து வச்சுருக்கோம், இடித்து போட்டுக்கலாம். பச்சை மிளகா நீங்கள் நிறைய வேணால் போட்டுக்கலாம். ஆயில் 1/2 லிட்ரு, மாவில் ஊற்றிக்கணும் தனியாக. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மசாலா வெங்காயமெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா உப்பு அங்கங்கே நிற்கும், உப்பு கறிக்கும். அப்புறமா வீடியோ கட் பண்ணாத. ஒரு 1.5 கிலோ கடல மாவு போட்டுக்கோங்க. 3 கிலோ மாவு வெங்காயத்துக்கு 1.5 கிலோ கடல மாவு. நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாம். பருப்புக்காக அரிசி மாவு ஒரு 1/2 கிலோ சேர்த்துருக்கேன். பாருங்க, நல்லா வெங்காயம் மாவெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காய பக்கடா வந்து எண்ணெயில் எப்படி விட போகிறோன்னு பாருங்கள். நல்லா தண்ணியை போட்டு நல்லா பெசரிக்கணும். வெங்காயத்தை மாவெல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்ந்து இப்படி விரலில் எடுத்து இப்படி பெசரி பண்ணணும். கட்டி கட்டியாக போடுவோம், அப்போ தான் நல்லா வரும். நல்லா பெசரி விட்டுக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பக்கடா நல்லா பொன்னிறமாக வெந்துடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டு பக்கடா வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காய பக்கடா எப்படி செஞ்சோன்னு பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஓகே, பாய்.